டேய் கடையை பாத்துக்கடா, வந்துடுறேன், வெளியே வேலை இருக்கு. டேய் ரியாஜ், இன்னொரு ஒரு ஹெல்ப்டா. என்னைய மாப்பிள்ள பார்க்க வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எனக்கே ஒரு பொண்ணு அமையற மாதிரி வந்திருக்கு. என்னைய பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா நல்லதா சொல்லிரு. வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதெல்லாம் பிக்கப் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிடுறா. ஒல்ட்டிடாத, வெளியே போயிட்டு வந்தேன். தம்பி சொல்லுங்கண்ணே. எங்க ஓனர் இல்லையா? வெளியே போயிருக்காருண்ணே. வெளியே போயிருக்காரா? வியாபாரம் எப்படியா போகுது? வாங்க உட்காந்து பேசலாம். சம்பளமா கொடுக்க மாட்டேன் சேர்த்து அவன் வாழ்க்கையை நான் முடிச்சு விடுறேன்டா. அன்னைக்கு நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. இல்ல சாப்பிடுறீங்களாண்ணே? இல்ல இல்லையா, பரவாயில்ல. வியாபாரமும் இல்ல, அதனால சம்பளம் தர மாட்டான். சோலி முடிச்சு. ஏன் சொல்ற? வியாபாரம் நல்லா ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. நீங்க வேற. இந்த போன் வாங்கினேன் 15,000 ரூபாய். இதுக்கு இஎம்ஐ கொட்ட கூட என்கிட்ட காசுல சம்பளம் தர மாட்டாரு. சரி, அப்புறம் நீங்க வேலை பாக்குற? 200 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயா பாத்துக்கலானே இந்த இடத்துல. சரி தம்பி, பாரு வரேன். நான் கூட வேற ஏதாவது கடையில சேர்த்து விடுவாயா? மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வர மாதிரி. நீங்க வேற அங்கனா வச்சு குத்துவாங்க. 200 ரூபாய் போதும், ஃப்ரீயா வரோமா, வேலை பார்க்கணுமா, போறோமா, அவ்வளவுதானே. சரியா, வரையா. சொல்லுமா. எங்க கடையிலயா இருக்க? ஆமா, கடையில தான் இருக்கேன். உன்னை பார்க்க யாரும் வந்தாங்களா? ஆமா, இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இது ஓனருக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறதுக்கு அவங்க மாமா வந்திருந்தாரு. என்ன சொல்லி தொலைஞ்ச? அதாவது எனக்கே 200 தராரு. அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு, அவர்னா எதுக்கு பொண்ணு கொடுக்கீங்க அப்படின்னு முடிச்சு விட்டேன். ஆமா, சம்பளம் எனக்கு கேட்டா தரமாட்டாரு. அவருக்கு என்ன அது? அட தூமையா குடிக்கி. நல்ல கிளி அம்மா. அந்த மாப்பிள்ளையே நீதான்டா. ஆகா வச்சாடா ஆப்பு. உனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வேற சொல்லி வச்சிருந்தேன்டா. கத்தம் முடிச்சிட்டாங்களா வாழ்க்கைய?